உங்க அண்ணி மும்பை போறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ அர்ச்சனா வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க, அப்படியே போய் அர்ச்சனாவை அப்பப்ப பாத்துக்கோன்னு சொன்னாங்க. அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சந்தோஷமா தானே இருக்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அர்ச்சனா, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியலையா? நீ உன் புருஷனோட சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். இது கூடவா எனக்கு புரியாது? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. கல்யாணம் ஆன புது பொண்ணுக்கு உண்டான சந்தோஷம் உன் முகத்துல தெரியலையே. இல்லங்க, என் சுபாவமே அப்படிதான். நான் எதையும் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆமாமா, ஜெயந்தி கூட உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா. சந்தோஷம் துக்கம்னு நீ எதையும் வெளியே காட்டிக்க மாட்டியா, எப்பவுமே வீட்டு வேலை மட்டுமே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன்னு. உங்க வீட்டுல அப்படி இருந்தா பரவாயில்ல, இங்கேயும் வந்து அப்படியே இருந்தா எப்படி அர்ச்சனா? நீயோ புது இடத்துக்கு வந்திருக்க, வெளியே வந்து 4 பேர்கிட்ட பழகினாதானே உனக்கு வசதியா இருக்கும். இப்ப மளிகை கடைக்கு போறதுக்கு, கோயிலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தனியாவா போவ? இதோ இப்ப கூட பாரு, பக்கத்துல இருக்கேன்னா உன்னை தேடி நானே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. உனக்குன்னு துணைக்கு ஒரு ஃப்ரெண்டு வேண்டாமா? இத பாரு அர்ச்சனா, நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல கூட பிறந்தவளா நினைச்சுக்கிட்டாலும் சரி, உனக்காக மனசை விட்டு பேசுறதுக்கு நான் ஒருத்தி இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோ. கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ என்கிட்ட நீ சாதாரணமா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியில போகணும்னா கூட என்னை கூப்பிடு, நான் வரேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காத என்ன? சரிங்க. ஆமா, உனக்கு பால்கோவா பிடிக்குமா? உங்க அத்தை கிட்ட கொடுத்துருக்கேன், நீ போய் சாப்பிடு. அம்மா, தாயே, அன்னபூரணி, அம்மா சோறு இருந்தா போடுங்கம்மா. அம்மா, அம்மா, உங்க வீட்ல கிழிஞ்ச புடவை ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. புடவைலாம் எதுவும் இல்லை, போயிட்டு வா. அம்மா, மாத்து துணி இல்லம்மா, ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, புண்ணியமா போகும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு சோறு தான் போட முடியும், கட்டிக்கிறதுக்கு புடவைலாம் கொடுக்க முடியாது. பக்கத்து வீட்டை போய் பாரு போ. நில்லுமா, புடவை தானே வேணும், இரு வர. இவர் இல்ல மனுஷன். ஐயா, ஐயா, வள்ளலே, மகாபிரபு, நான் ஒரு புடவை தையா கேட்டேன், நீங்க ஒரு மூட்டை துணி கொடுத்துட்டீங்களா ஐயா? நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் ஐயா. உனக்கே கட்டிக்க மாத்து புடவை இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் உன் வீட்டுல புருஷன் புள்ள எல்லாருக்கும் தானே இல்லாம இருக்கும், அதனாலதான் சப்ஜாடா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ஜாய் என்ஜாய். என்ன பண்ணிட்டு இருக்க? கொண்டாங்க. ஐயா, குடுக்கற மவராச கொடுத்தாலும் கூட இருக்கிற பிசாசு குடுக்குதா பாரு. உனக்கு தான் அப்பே துணி எல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் எங்க நின்னுட்டு இருக்க? போடி. அதெல்லாம் தெரியும் பா. போடி. இந்த ஊர்ல பிச்சை எடுக்க வந்துட்டு பேச்ச பாரு. யோ, எல்லாம் உன்னாலதான். பிச்சைக்காரர்கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. மூஞ்சிய பாரு. அவ உண்மையை தானே சொல்லிட்டு போறா. யோ, நீ உன் மனசுல என்னைய நினைச்சிட்டு இருக்க? வீட்டுல இருக்கிற துணி எல்லாம் கொண்டு போய் பிச்சைக்காரருக்கு தானம் கொடுத்துட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? பாக்கியம், இந்த வாழ்க்கை நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்க பாரு, அதான் பைத்தியக்காரத்தனம். வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், இல்லை போகும்போது தான் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது புண்ணியமான காரியத்தை செஞ்சா போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்பெல்லாம் நீ இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்க. முன்னெல்லாம் வீட்டுல இருந்த காசை கொண்டு போய் குடிச்சே அழிச்ச. இப்ப என்னடா வீட்டுல இருக்கிற துணியெல்லாம் கொண்டு போய் பிச்சைக்காரருக்கு தானம் கொடுத்துட்டு இருக்க. காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கு. ஆஹா, வர வர நீ சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு புரியல. ஒன்றும் பயப்படாத பாக்கியம், ஒன்லி 23rd வரைக்கும் தான். 23ஆம் தேதி இஸ் லாஸ்ட் டேட். என்னையா 23 அன்னில இருந்தே சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன இருக்கு அந்த 23ஆம் தேதியில? நீ மறந்துட்டியா பாக்கியம்? அந்த காடையூர் கந்தசாமி எனக்கு சொன்ன லாஸ்ட் டேட்டே 23ஆம் தேதி தான். யோ, என்னையா சொல்ற? என்னையா அது? இவ்வளவு நாள் ஜோசியத்தை நம்பாம தைரியமா நீ சுத்திட்டு இருந்த, நான் தான் பயந்துட்டு இருந்தேன்.
அத நம்பி நீ ஒரு முடிவுக்கே வந்துட்டியா? அப்பன்னா என் பூவுக்கும் பொட்டுக்கும் கண்டம் வந்துருச்சா ஐயா? ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் மாண்டோர் மீண்டும் வருவதுண்டோ? பிறந்த அன்னைக்கே இறப்பு நிச்சயம் பாக்கியம். அழாத. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு புரியலையே. நான் எங்க போய் முட்டிக்குவேன்னு தெரியலையே. இப்ப நான் என்னையா பண்றது? இதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சு யார் கேட்டீங்க? சின்ன ஜெர்சிகளை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இப்ப என்ன ஆச்சு? என்ன சோதனையில கொண்டு போய் விட்டுட்டீங்களே. அக்கா என்னாச்சு? அதையே கேக்குறேன். அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தா இவர் உசுருக்கே ஆபத்துன்னு அந்த ஜோசியக்காரன் சொன்னான். ஆனா இவர் அதை நம்பாம நான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வச்சு ஆபத்தை விலைக்கு வாங்கிட்டாரு. இத பாரு, முதல்ல கால்ல அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் தலையில அடிபட்டுட்டாரு. இப்போ இவருக்கு உசுறு பயமே வந்துடுச்சு. ஐயோ, அந்த ஜோசியக்காரன் சொன்னது பழிச்சிரும் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அக்கா இதுக்கேங்க அப்படி அழறீங்க? முதல்ல அழுகை நிறுத்துங்க. சாபம்னு ஒண்ணு இருந்தா விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ஜோசியத்துல தோஷம்னு ஒண்ணு இருந்தா பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும். அழாதீங்க, அதெல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அப்படியா சொல்ற? ஆமாக்கா, நான் சொல்றத கேளுங்க. நம்ம நாகாத்தம்மன் கோயிலுக்கு இமயமலையிலிருந்து ஒரு சாமியார் வந்திருக்காரா. அவர் ஒரு தெய்வீக சாமியார். எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்றாரா. பயங்கர சக்தி வாய்ந்தவரா. அவரை எல்லாரும் போய் பார்த்து இந்த மாதிரி தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சாயந்தரம் வந்துடுறேன். 2 பேருமா போய் பிரச்சனையை சொல்லி பரிகாரம் பண்ணிட்டு வந்துடலாம். இத போய் தீர்க்க முடியாத பிரச்சனை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களே, முதல்ல கண்ணை தொடங்கக்கா. சாயந்தரம் போறதுக்கு ரெடியா இருங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இத பாரு, இன்னைக்கு சாயங்காலமே போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா, நான் கிளம்புறேன். வரேன் அர்ச்சனா, வரேங்க. நானே செத்து சாமியா வரப்போறேன். இவங்க போய் சாமியாரை பார்க்க போறாங்களாம். நான் குடும்பம் யாது? என் வாழ்க்கையோட தத்துவத்தை என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறாங்களோ இவங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். நீங்க பாருங்க, நான் வரேன். சிஸ்டம் ஒர்க் ஆகல, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். கோபம் குறை, அன்பை உணர், நேசம் செய், நல்வாழ்வு வாழ்வோம். தேங்க்யூங்க, இப்போ ஒர்க் ஆகுது. இதை நான் படிக்கணுங்கிறதுக்காக தானே சிஸ்டம் ப்ராப்ளம்னு சொல்லி என்ன ஓபன் பண்ண வச்ச? போய் சொன்னியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ஓபன் பண்ணி பார்த்தேன், ஓபன் ஆகல. ஏதோ உங்க கைப்பட்டவன ஓபன் ஆயிடுச்சு. ஷட் அப். இது எல்லாத்தையும் நான் படிச்சா நான் மனசு மாறி உனக்கு காதலிப்பேன்னு நினைச்சுதானே இதை படிக்க வச்ச? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்க சொல்லணுமோ சொல்லி உனக்கு என்ன பண்ற பாரு. என்னப்பா இது? உன் பிரச்சனை தீரவே தீராதா? சரி, இப்ப என்ன ப்ராப்ளம்? பாத்தீங்களா சார்? தள்ளுங்க. பாத்தீங்களா சார் இந்த பேஜ்? அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பாருங்க. படிங்க சார், அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். அது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு தெரியுமா? கோபம் குறை. நான் இவர் மேல கோபமா இருக்கல, அதான் கோபம் குறைன்னு எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் இவரோட அன்பை நான் உணரணுமா, அதான் அன்பை உணர். அப்புறம் என்ன? நேசம் செய். இவரை நான் லவ் பண்ணணுமா, அதுக்காக தான் இந்த நேசம் செய். அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும், அதுக்காக தான் நல்வாழ்வு வாழ்வோன்னு சிம்பிளுக்கு எழுதி வச்சிருக்காரு ஹலோ, சார். உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் என் மனசுல இருக்கிறதா சொல்றீங்களா சார்? இவங்க ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் என் மனசுல இருக்கிறதா சொல்றாங்க சார். இல்லப்பா,
நந்தினி சொல்றதெல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீயும் ஏதோ மெசேஜ் சொல்ற மாதிரி தானே எழுதி வச்சிருக்க. ஆமா, எதுக்காக இப்படி பண்ண? சார், ஒர்க் டென்ஷன்ல இருக்கும்போது இந்த வேர்ட்ஸை படிச்சா மனசுக்கு அமைதி வரும். அதனால தான் சார் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். யார் மேலேயும் நாம கோவப்படக்கூடாது. எல்லார் மனசையும் புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் நேசிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா வாழ முடியும். இந்த நல்ல கருத்தை ஞாபகப்படுத்த தான் இந்த வேர்ட்ஸை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். இப்ப நீங்களே படிச்சு பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியும். படிங்க சார். ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்குது. எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன சார் நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. இவர் என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் எழுதியிருக்காரு. சார், இதான் சார் பிரச்சனை. மற்றவங்க எல்லார் பார்வையிலையும் நான் நல்லவனா தெரிஞ்சாலும் இவங்க பார்வையில மட்டும்தான் நான் கெட்டவனா தெரியுறேன். ஸோ ப்ராப்ளம் என் மேல இல்ல, இவங்க மேலதான். என்ன நந்தினி இதெல்லாம்? இல்ல சார், அவர் சொல்றதை நம்பாதீங்க. நல்லா நடிக்கிறாரு. சார், இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா வீணா என் மேல பழி போடுறதுக்காக கையை பிடிச்சி இழுக்க பார்த்தேன், கிஸ் பண்ண பார்த்தேன்னு குற்றம் சுமத்துவாங்க. நான் இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு போயிட்டேன் சார். இல்லப்பா, அவசரப்படாத. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. லுக் நந்தினி, முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே நீ வர தப்பா தான் பார்த்துட்டு இருக்கிற. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நீ போய் கிளாஸை கவனி. இல்ல சார், எனக்கு இனிமே இங்க ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு போறேன். சார், வேணாம் சார், நானே வெளியே போறேன். நான் போனாலும் என்ன மாதிரி வேற ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனா அவங்கள மாதிரி நல்ல டியூட்டர் கிடைக்க மாட்டாங்க. நானே போறேன் சார். இதோ பாரு நந்தினி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மெசேஜ்ல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நீ பழைய சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவரை தப்பா பாக்குறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. உன்னோட தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இன்ஸ்டியூட்டுக்கு வெளியில வச்சுக்க. இங்க நீ டியூட்டர், அவர் ஸ்டூடெண்ட். அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு வேலையை கவனி. இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி அடிக்கடி நீ தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிற. உங்க 2 பேர் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. 2 பேரும் அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. இங்க தான் நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கவிதா, வா 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 வாமா, உள்ள வா வா. நீ வருவேன்னு ஜெயந்தி மும்பைல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னா. ஓ, உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? உட்காருமா. எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தா. அம்மாவுக்கு என் இடத்துல இருந்து எல்லா ஹெல்ப்பும் நீ தான் பண்ணணும்னு சொன்னா. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. இரு, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. கவிதா, ஜெயந்திக்கு இந்த வீட்ல என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமை உனக்கும் இருக்கு. சரியா? இரு, வரேன். இந்தம்மா, சாப்பிடு. தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வேற திடுதிப்புன்னு 2 மாசம் ட்ரைனிங் போயிட்டா. என்னடா பண்றது? அந்த அர்ச்சனாவை எப்படி வாழ வெட்டி ஆக்குவேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேளை, செல்வம் வீட்டு பக்கத்துல நீ இருக்கிறதுனால இப்போ உன்னை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நிச்சயமா செய்வேம்மா. ஆபீஸ்ல ஜெயந்தியோட எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். அதே மாதிரி அர்ச்சனாவோட விஷயத்திலயும் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவியா இருப்பேம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. ஜெயந்திக்கு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு உண்மையிலே அவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஜெயந்தி ஃபோன் பண்ண உடனே நான் நேத்தே செல்வம் வீட்டுக்கு போய் அர்ச்சனா கிட்ட பேசி அவகிட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திட்டேம்மா. உண்மையாவ சொல்ற? ஆமாம்மா. பக்கத்து வீட்ல நான் இருந்தாலும் இத்தனை நாளா அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போனதில்ல. எப்பவாவது ஒரு தடவை தான் போவேன். நேத்து நானே போய் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி ஒரு புது நட்பை உருவாக்கியிருக்கேன். அர்ச்சனா உங்ககிட்ட சகஜமா பேசினாளா? அந்த பாக்கியத்துக்கு உன் மேல எந்த சந்தேகமும் வரலையே. அர்ச்சனா செல்வம் சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டதுனால அந்த பாக்கியங்கா தன் புருஷனோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இமயமலை சாமியார்கிட்ட பரிகாரம் செஞ்சு கூட்டிட்டு வந்தேன். அதனால பாக்கியக்காக்கு என் மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வந்திருக்கும். எப்பவும் என் மேல சந்தேகமே வராதுமா. அடேங்கப்பா, சபாஷ் கவிதா. இந்த விஷயத்துல என்னையே நீ மிஞ்சிட்ட. ஆமா, அர்ச்சனா கிட்ட நீ பேசுனியா? அவ ஏதாவது சொன்னாளா? பேசுனேன். என்ன அந்நியமா பாக்காத. உனக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன உன் சகோதரி மாதிரி நினைச்சு எந்த விஷயமா இருந்தாலும் மனசை விட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். அர்ச்சனாவும் என்கிட்ட மனசை விட்டு பேசினான்னு தான் தோணுது. அவளும் செல்வமும் சந்தோஷமா இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னாளா?
நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. எப்படியாவது அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்காம அவங்கள பிரிச்சு வைக்கணும்னு பாத்தீங்க. உங்களையும் மீறி அது நடந்து போச்சு. அதை தாங்கிக்க முடியாம தானே இப்படி கேக்குறீங்க. என்னையும் மீறி ஏற்பாடெல்லாம் நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனா செல்வத்தையும் அர்ச்சனாவையும் பார்த்தா இன்னும் அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்ற ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ள நெருடுது. அதான் கேட்டேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் அர்ச்சனா கிட்ட பேசும்போது சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாளே. அவ அப்படிதான் சொல்லுவா. அவ சரியான அழுத்தக்காரி. அவளை பத்தி வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நடிப்பா. அவ நடிப்பு என்கிட்ட பலிக்குமா? அவங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டிருந்தேன். அப்போ நல்லா கவனிச்சேன். அவங்க 2 பேருக்குள்ளயும் எந்த அந்யோன்யமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? ஆமா கவிதா, என்னோட வயசுக்கு நான் எத்தனை புருஷன் பொண்டாட்டியை பார்த்திருப்பேன். அந்யோன்யமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்கும் அடிச்சிட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்கும் பார்த்த உடனே வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருவேன் நான். 2 பேருக்குள்ளயும் எந்த விதமான ஒட்டுதலும் இல்லாம தனித்தனி தீவாவே இருந்தாங்க. அவனை பத்தி கேட்டா அவளுக்கு தெரியல, அவளை பத்தி கேட்டா அவனுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அவங்க 2 பேருக்குள்ளயும் பேச்சுவார்த்தையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அத வச்சுதான் அவங்களுக்குள்ள இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். சரிம்மா, உங்க சந்தேகத்தை எப்படி நிவர்த்தி பண்றது? செல்வத்துக்கும் அர்ச்சனாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்ததா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது உன்னால முடியும். என்னாலயா? ஆமாம்மா, நீ தானே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போ. அந்த வீட்டு மனுஷங்களோட நல்லா பழகு. அர்ச்சனா கிட்ட இன்னும் நல்லா பழகு. அவ வாயாலேயே சாந்தி முகூர்த்தம் நடந்ததா இல்லையான்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. சரிம்மா, நீங்க சொல்றபடியே செய்யறேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஜெயந்தி ஃபோன் பண்ணாள்னா நாம 2 பேரும் பேசினதை அவகிட்ட சொல்லு. எனக்கு ஃபோன் பண்ணா நான் சொல்றேன். சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன்.